சொல்லுங்க, இப்போ இந்த தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல, என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேலை, அழுவ ஆரம்பிச்சிட்டான். எபிசோட் 8. சொல்லுங்க, ப்ரோகிராம் எப்படி போச்சு? என்ன மாதிரி அடிக்கிறேன்? இந்த ஐடியா கொடுத்தது ஃபிங்கர் பாபு தான். சரியான ஆம்பளை தான், அவர் ஃபிங்கர் மேல கை வையா பாப்பா. மூடுவரன் பாபு. When there is no woman, அப்பதான் ஆம்பளைங்க வாழ்க்கை 7. பொம்பளைங்களே இல்லாத வாழ்க்கையை தேடுறேன். ஆமா, கரெக்ட் மச்சி. என்ன பண்ணலாம் நம்ம வேணா ஒரு பீப் சாங் ரெடி பண்ணலாமா? வானாண்டா. அதுக்கும் மேல அப்படி இப்படின்னு பண்ணுவோம். உறவுகளை மறந்து உலக ஆசைய திறந்து போக போறான்டா ஜானி மேல பறந்து. இனிமே பொண்ணுங்களை பத்தி நோ பாத ஆக போறேன்டா சர்ச் ஃபாதர். இது எப்ப முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன போலீஸுங்களாம் அடிச்சுன்னு வச்சுருக்கிறானுங்க? ராமையா, ஒஸ்தாரையா, என்னப்பா ஏரியாவில் செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு. எவனோ செய்த செல்வத்தை செஞ்சுட்டு பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னது, சைதை செல்வம் செத்துட்டானா? இந்த மான் கொம்பு கையில சாக வேண்டிய உசுறாது. ஓ, மான் கொம்பு கையில சாவறத விட அவன் ஏதாவது ஒரு கரண்ட் பாக்ஸ்ல கை வச்சு செத்து போலாம். சும்மா இருக்க மாட்டியா லீடர்? பனியில கொண்டு வந்து வெறுப்பேத்தினுக்குற. சரி சரி, நகர்த்த சொல்லி கேட்ட. ஓ, அந்த கேட்ட திறந்து விடியா. என்னடா அடி எனக்கு அடி மனுஷன் ஒரு கேள்வி. சொல்லுங்க பிரதர் க்ளோரி. ஒரு சர்ச் ஃபாதர் ட்ரங்க் டிரைவ்ல போலீஸ் கேட்ட மாட்டனா கேவலமா இருக்காது? காட்டு கேவலமா இருக்கும். நம்ம மாட்ட போறோம் ஃபாதர். எங்க? அங்க மாலை நேரத்து மாமாக்கள் திருப் டபுள் ஆக்ஷன் ஃபாதர். இப்போ நம்ம மாட்டணும், ஹெவி ஃபைன், 3 மாசம் ஜெயிலு. பிரதர் க்ளோரி, நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்பு, பாசம், அமைதி. டேய், கையில என்னடா இருக்கு? சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சாஸ் வாங்கலாம் கண்டுபிடிச்சிட்டானோ? படிங்க மஸ்து ஓகேம்மா. யாரா அவன் எங்க அப்பா பேர் சொல்றது? போலீஸுக்கு ஒருத்தர் தண்ணி காட்டு வரானா? அப்ப அவன் தான் செல்வத்தை செஞ்சிருப்பான். செல்வத்தையே போட்டிருக்கானுங்க அப்படின்னாக்கா அவன் ரொம்ப ஷார்ப்பானவனா இருப்பான். டக்குன்னு ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம ஃபாதர், நீங்க பண்ண காரியத்துக்கு போலீஸ் மாசா கேஸ் வாங்க மாட்டீங்க ஃபாதர். கேட்டியா? ஃபாதர், நீங்க சாதாரண ஃபாதர் இல்ல, காட் ஃபாதர். ஜீசு படியே காட் ஃபாதரா? பயங்கரமான ஐட்டக்காரனா இருப்பான் போல இருக்கடா இவன். அம்மா, நான் ஃபாதராக போறேன். அதுக்கு என்னடா, நீ கல்யாணம் பண்ண உடனே 10 மாசத்துல ஃபாதர் ஆயிட போற. நான் சர்ச் ஃபாதராக போறேன். அப்ப நீயும் உங்க அப்பா மாதிரி என்னை விட்டுட்டு போறியா? அப்படிலாம் இல்லம்மா. டேய் கண்ணு, உன் டிஃபெக்ட் உனக்கே தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரியக்கூடாதுன்னு நானே உன்னை பொத்தி பொத்தி வளர்க்குறேன். நீ அவுட் ஸ்டேஷன் போய் அவுட் பண்ணிடாதடா. என்ன டிஃபெக்ட் 100ல 10 பேருக்கு அது இருக்குதான். நான் கூகுள்ல பார்த்தேன். 10 பேர்ல முத ஆள் நீதான். நான் கண்டிப்பா போறேன். போக மாட்டேன், அந்த அளவுக்கு நீ வரத்தே இல்ல. ஏ தனோ, நான் கண்டிப்பா போறேன். கிழிச்ச. ஐயோ, என் புள்ளைய நோய் தாக்கிடுச்சே. ஐயோ ஐயோ ஐயோ, ஏறாத ஹாஸ்பிட்டல் இல்ல, போகாத சர்ச் இல்ல, பார்க்காத ஃபாதர் இல்ல. உனக்கு இந்த நோய் மட்டும் போகவே இல்ல. சத்தமா பேசாதம்மா, வெளில கேட்க போகுது. இந்த டிக்னிட்டிக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ரத்தத்தை பார்த்தா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லி ஆயிடுறியே. இதுக்கு பேரு நோய்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? அதுக்கு பேர் நோய் இல்லம்மா, ஃபோபியா. அது இங்கிலீஷ்ல. அதெல்லாம் இல்ல, நான் ஃபாதர் ஆக போறேன். ஓகேயா நாட்டா? இறை மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி.
இந்த ஆண்டு நமது பங்கிலிருந்து பாதிரியார் ஆவதற்கு தானாக முன்வந்து மனமகிழ்ச்சியோடு ஆன்மீக சிந்தனையோடு இறைவனின் அழைப்பை ஏற்று குருகுல படிப்பிற்கு செல்லவிருக்கும் திரு பெஞ்சமின் தனமேரி அவர்களின் புதல்வன் திரு ஜானி தூயமணி பெஞ்சமின் அவருடன் ஆசீர்வாதம் அடைக்கலராணி புதல்வன் திரு குளோரி கோயில் பிள்ளை அவர்களும் குருகுல கல்விக்கு செல்லவிருப்பதால் அவர்கள் இருவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். எனக்கு இருக்கிற ஃபோபியா உனக்கு தெரியும்ல? என்ன யாரா பாத்துப்பா? என்னடா நீ அவ்வளவு பேர் என்ன விட்டு போலான்னு பாக்குறியா? போறாரு நீ இப்ப வரமாட்டல்ல? This guy is so sentimental, Lord. கோயில் பிள்ளைக்கு கரகோஷத்தை எழுப்புவோம். தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபாதர். குளோரிக்கு வரும் ஆனந்த கண்ணீரை பாருங்கள். ஃபாதர் அவர் இவ்வளவு பேருக்கு சந்தோஷமா. துரோகி. God bless you, my children. God bless you. Oh no. சீஸ் பிடிகே மஸ்து மஸ்து. நம்ம அதையும் தாண்டி புனிதமான இடத்துக்கு போறோம். சோ ஃபர்ஸ்ட் வால் வால்பேப்பரை சேஞ்ச் பண்றோம். அசுத்தாவி குறோம். போன மாசம் வரைக்கும் சன்னி லியோன் வால்பேப்பர் தானே வச்சிருந்தேன். ஏய் என்னடா இது? சாமியாரா போறவனுக்கு சமந்தா அதுக்குடா. மாத்ரம் சேஞ்ச் மை டிபி டு கம். சமந்தா. இந்த இளைஞர் சமுதாயமே நாசமா போறதுக்கு காரணம் இந்த Facebook தான்டா. இதுல இருந்து நீ ஃபர்ஸ்ட் வெளில வர. அப்ப நீ யோசிக்கிறேன். மனிதா விழி மதுவை ஒழி. மனிதா விழி அத்தை அப்படி கொடுங்க, நீங்க கோஷம் போடுங்க, நான் போர்டு பிடிக்கிறேன். மனிதா விழி மதுவை ஒழி. மனிதா விழி அது ஒளினா டேபிள் கடையில பாட்டில ஒலிக்கிற. இனிமே நான் மட்டும் இல்ல, ஏன் வந்து கேட்டாலும் சரக்கு இல்லேன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? சொல்ல மாட்டேன். சொல்லுடா. என்ன பண்ணணும்? தங்கச்சி மச்சான் வேணாண்டா ப்ளீஸ்ரா. சொல்றோம். மச்சான் அவளை நினைச்சு இந்த கை வலிக்க அவ்வளோ லவ் லெட்டர் எழுதிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் அவளே உன்னை ஒரு நாள் தம்பின்னு சொல்லி கட் பண்ணிடுவா. அதுக்கு நீயே ஃபர்ஸ்ட் அவளை தங்கச்சின்னு சொல்லிரு. ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தங்கச்சி அடிச்சி மகிழ்ச்சி. அம்மா 14 வருஷம் படிப்புமா. நடுவுல வருஷத்துக்கு 10 நாள் தான் லீவு. அந்த 10 நாள்லயும் நான் ஏதாவது சேவை செய்ய போயிருவேன். எனக்கு என்னமோ நம்ம பாக்குறது தான் கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ நீ 10 நாள் திரும்பி வந்துடுவேன்னு தோணுது. அம்மா என்னடா இத்தனை வருஷம் நீ எனக்கு எப்படி ஒரு நல்ல மதரா இருந்தியோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல ஃபாதரா இருக்க போறேம்மா. God bless you my child. என்ன விட்டு போயிடாதப்பா. அப்பா பெத்த பிள்ளைங்க அப்பாவை ஃபாதர்னு கூப்பிடுற அந்த காலத்துல பெத்த பிள்ளையவே ஃபாதர்னு கூப்பிடுற பாக்கி எத்தனைப்பா கிடைக்கும்? மிஸ்டர் ஆசீர்வாதம், நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதம். அவரை ரச்சி பாடுறாங்க. அல்லேலூயா. ஃபாதர் கோயில் இப்ப கூட பார், என்ன அந்த கடவுள் கூப்பிடுற மாதிரியே கேக்குது. கடவுள் இல்லப்பா, வீணா போன உன் ஃப்ரெண்ட் ஜானி. It's me. ஜீஸ் வடிகே மஸ்து மஸ்து. Come on, Father Johnny. Let's go and save the people. Bye.